ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஓகே, இன்னைக்கு ஒரு சர்தார் 2லேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த அப்டேட் தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 2022ல் சர்தார் 1 வெளில வந்துச்சு இல்லையா? அப்போலாம் பார்த்தீங்கன்னா, படத்துக்கு தியேட்டருக்கு போகும்போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. திடீர்னு சர்தார் அப்படின்னு வந்துச்சு. என்னடா கார்த்திகோட இதே பெஸ்ட்டாக லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஓல்டு லுக்கை தான் காமிச்சிட்டாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே கார்த்திக் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சரி கார்த்திக் படம் வந்திருக்கு சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பார்த்த படம் தான் சர்தார் 1. படம் பார்த்துட்டு வெளில வரும்போது வாவ் என்ன ஒரு சூப்பரான ஒரு படத்தை எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் பெரிய ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் படத்தை விட்டுட்டாங்களே செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு மக்கள் வழியாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் சர்தார் 2 வர மாதிரி ஒரு லிட்டில் தான் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சர்தார் 2க்கான அந்த அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஓகே இது கன்ஃபார்ம் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பிஎஸ் மித்ரன் அவர் வந்து சூப்பராக அந்த படத்தை கொண்டு போயிருப்பார். இரும்பு திரையும் வேற லெவலில் இருக்கும் ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து அதுக்கு மேலே இரும்புத்திரை ஓகே, பட் இரும்புத்திரை சூப்பர் படம். இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே வந்து கொண்டு சலிச்சது இல்லைங்கிற மாதிரி தான் எடுத்துருப்பாரு. ஸோ இந்த படத்தோட அந்த 2 அப்டேட் நேற்று ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. சர்தார் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து ப்ரோலாக் அப்படிங்கிற ஒரு வீடியோ சர்தார் 2ல விட்டுருக்காங்க. சரி ரெண்டுத்தையுமே அட்டண்டேஜில் பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிடுமா வாங்க. சரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வைங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. நம்ம ஒரு இந்த மாதிரியான ரியாக்ஷன் வீடியோலாம் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இருப்பா இவ்வளோ அவசரம். இப்போ இன்னைக்கு எங்கே போகிறீங்க சொல்லுங்க, எங்கே போகிறீங்க? பண்ணிடலாமா? ரெடி 1 2 3 ஆக்ஷன். இனிமே நீ போஸ் மட்டும் கிடையாது, உனக்குன்னு ஒரு கோட் நேம் இருக்கு. சர்தார். சர்தார் அரசாங்கத்துக்கு தான் வேலை செய்யறேன், வெளியே சொல்ல முடியாது. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை கொன்னா என்ன ஆகும் உனக்கு தெரியுமா? தெரியும் சார், இது என் நாட்டோட எதிர்காலம் சார். அதுக்காக எதை வேணா எனக்கு நான் தயாரா இருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த கவர்மெண்ட் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும்பா. இந்த ஃபைட்டு அல்டிமேட் ஃபைட்டு. Once a spy, always a spy. ஸோ இந்த 31st ப்ரோலாக் வீடியோ வரும்னு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் ஒன்று. ஓகே ஓகே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தோன்னே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. சார் ஆனால் இந்த வீடியோ வந்துட்டோம், ஒரு நாள் தானே முன்னப்பினேன், சேர்த்து பார்த்துக்கலாங்கிறனால தான் வெயிட் பண்ணேன். இப்போ பாருங்கள் அந்தையும் பார்த்துருவோம். ஓடுப்பா ஃப்ரெண்ட்ஸ் பிக்சா பா வேற லெவலில் எங்கே சந்தது சைனா ஜப்பான் அந்த பக்கம் தான் ஃபுல்லாக ட்ராவல் முழுக்க முழுக்க சர்தாரோட அப்பாவோட கதை இல்லை? சூப்பராக எடுக்கிறேன். யாரா நீ? ஹாய் வாவ் செம்மையாக போடுறாங்க. கார்த்தி சர்தார் என்னோட எதுவும் முடிய போறதில்ல சர்தார். உன் நாட்டை நோக்கி ஒரு பிரளயம் வந்துட்டு வரட்டும் பார்த்துக்கலாம். உலகத்துல இருக்கிற அத்தனை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் அவனை தான் கை காட்டுதான். Black Dagger is coming. நடிப்பு அரக்கன் தானா? ஐயோ
ஒரு மிகப்பெரிய போர் உருவாக போகுது. முடிஞ்ச உன் நாட்டையும் உன் உயிரையும் காப்பாத்துக்கும். சிங், எங்க ஊர் பக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க. போர்னு வந்ததுக்கு அப்புறம் உயிராவது. உயிராவது மயிராவது தான். இதற்கு பிஎஸ்சி ஆமாம். ஓகே, செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு இது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ப்ரொலாக் வீடியோவும் பார்த்தாச்சு. வேறு லெவலில் பண்ணியிருக்கிறார் பிஎஸ் மித்ரன். ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துட்டு மிரண்டு போனோம். செகண்ட் பாட்டுக்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலை பூர்த்தி செய்வாருன்னு நம்புகிறோம் பிஎஸ் மித்ரன். ஏன்னா அதுக்கான முன்னோட்டத்தில் சின்ன ஒரு கிளிம்சஸ் வச்சே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ முழுக்க முழுக்க சைனீஸ் அந்த பக்கம் தான் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நோக்கி தான் படம் அப்படியே ட்ராவல் பண்ண போகுது. சர்தார் பேரை கேட்டாலே பயங்கரம் மிரண்டு போகிறாங்க அங்கே உள்ள அந்த நாட்டுக்காரவங்க. ப்ளஸ் உனக்கு இதோட முடிய போகிறதில்லப்பா, ஒரு ஆரம்பிச்சுல ஒருத்தன் வர்றான் பாரு அப்படின்ட்டு நம்மளாலே எஸ்ஏ சூர்யா கட்டுறாங்க. எஸ்ஏ சூர்யா வேறு லெவல் நடிகர். எல்லாத்துலேயும் ஒரே பாடி லாங்குவேஜ் தான், ஒரே மாதிரியான ஒரு இதுதான். பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு அந்த மாதிரியான ஆக்டிங் சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டோட வீரதீர சூரன் படம் பார்த்தோம். அதுலலாம் ஒரு சீன்லாம் வேறு லெவலில் போயிட்டு இருந்தார். செம்மையாக பண்ணாருப்பா, அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம சியான் வைக்கிறேன் அது வேறு. ஓகே, நான் அந்த படத்துக்குள்ளே போல இந்த படத்துக்குள்ளே வர செம்மையாக எஸ்ஏ சூர்யான்னு கேட்டாலும் நிறைய படத்தை சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுறாங்க. அதுக்கு ஏன்னு கேட்குறாங்க, ஏன் சார் நெகட்டிவ் ரோலாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எவ்வா ஹீரோக்கள் இன்றைக்கி நிறைய வந்துட்டாங்க, நிறைய பேர் சூப்பர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக எனக்கு ஒரு கேரக்டர் வேணால் வில்லனாக இருந்தால் மட்டும் தான் அது முடியும். ஸோ அதனால தான் அந்த கேரக்டர் எடுத்து பண்ணுறேன். ஸோ பார்க்குறது உங்களுக்கு ரசிக்க முடியாது இருக்குல்ல, அதோட என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை சொன்னார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஹீரோ பார்க்கும்போது ஹீரோக்கு ஈக்குவலாக இப்படி ஒரு ஹீரோவா, அப்போ இவரை மட்டும் பயங்கரமான ஈக்குவலான ஒருத்தவராக தான் எதிர்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் எஸ்ஏ சூர்யா போட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா. இருந்தாலும் எஸ்ஏ சூர்யாவை மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. செமையாக பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற லெவலில் இருக்குது. அடுத்த சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டு இப்போ எந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப சந்திக்குமா. பாய்.